அது சிவன் என்று தெரியாமல் விஷ்ணுதான் இவ்வாறு உருமாறி தன்னை ஏமாற்றுவதாக பிரம்மா எண்ணிக்கொண்டார். சிவனை பார்த்து பேச ஆரம்பித்தார். இது என்ன புது தோற்றம்? என்னை வயிற்றுக்குள்ளே அனுப்பி பெரும் தொந்தரவு செய்து விட்டாய். போதா குறைக்கு புது உருவம் வேற எடுத்திருக்கிறாயா என்று கேட்க, அப்போது விஷ்ணு பதிலளித்தார். யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? நீ இருப்பது என் வயிற்று வழியாக வந்த தாமரையில். ஆனால் நீ பார்த்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் மேலானவர். இவரே பரம்பொருள். இந்த அண்ட சராசரங்களையும் உன்னையும் என்னையும் படைத்து காத்து வருபவரே இவர்தான். இவருடைய அருளால்தான் நீ என்னுடைய தொப்புளிலிருந்து உதித்திருக்கிறாய் என்று சொல்ல, அவற்றையெல்லாம் கேட்ட பிரம்மதேவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதே சமயத்தில் அவருடைய அறியாமை நீங்கியது. பிறகு பரம்பொருளான சிவன் சொல்ல ஆரம்பித்தார். பிரம்மதேவனே, படைப்பு தொழிலை நீ செய்து வர வேண்டும். அது உனக்கான ஆணை. அந்த ஆணையை பிரம்மதேவன் ஏற்றுக்கொண்டார். பிறகு நாராயணனை பார்த்து சொன்னார், விஷ்ணுவே, நீ சகல உயிரினங்களையும் காத்து ஆதரிக்கும் பணியினை செய்து வர வேண்டும். இது என் ஆணை என்று சொல்ல, அந்த கட்டளைக்கு விஷ்ணுவும் பணிந்தார். பிறகு சிவபெருமான் இருவரையும் நோக்கி, 3 தொழில் இருக்கிறது. படைக்கும் தொழில், காக்கும் தொழில். அதை நீங்கள் இருவரும் செய்ய போகிறீர்கள். அழிக்கும் தொழிலை என்னுடைய அம்சமான ருத்ரமூர்த்திக்கு அளித்திருக்கிறேன் என்று பரம்பொருளான சிவன் சொல்ல, அதை கேட்ட விஷ்ணுவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. பரம்பொருளே, தாங்கள் வேறு, ருத்ரமூர்த்தி வேறா? எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை, விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று கேட்க, சிவபெருமானும் சொல்ல ஆரம்பித்தார். நான் வேறு, ருத்ரமூர்த்தி வேறு அல்ல. நானே ருத்ரமூர்த்தியாக அவதரிப்பேன். அதனால் எனக்குள்ள ஆற்றல் அனைத்துமே ருத்ரமூர்த்திக்கும் இருக்கும். அதனால் ருத்ரனையும் என்னையும் வெவ்வேறாக நீங்கள் பார்க்கக்கூடாது. அது மட்டுமல்ல, பிரம்மதேவனும் விஷ்ணுமாகிய நீங்கள் இருவருமே வெவ்வேறானவர்கள் அல்ல. நீங்கள் கூட ருத்ரமூர்த்தி போன்றவர்கள்தான். என்னுடைய வடிவம்தான் நீங்களும். அது மட்டுமில்லாமல் சரஸ்வதி, லட்சுமியை நான் தோற்றுவிக்கப் போகிறேன். அவர்களில் சரஸ்வதியை பிரம்மனும் லட்சுமியை நாராயணனும் துணைவியர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு உங்களுடைய தொழில்களை நீங்கள் இடைவிடாது செய்ய வேண்டும். இவ்வாறு சொல்லிவிட்டு சிவபெருமான் மறைந்து விட்டார். பிறகு பிரம்மதேவன் கடுந்தவம் புரிந்து படைக்கும் தொழிலை செய்ய ஆரம்பித்தார். பலவற்றை படைத்தார். ஆனால் அவை அனைத்துமே உயிரற்ற ஜடங்களாக மட்டுமே இருந்தது. அதை பார்த்து அவர் வருந்தினார். பிறகு விஷ்ணுவை பார்த்து, நாராயணா, சிவபெருமான் எனக்கு தந்த வேலையை நான் செய்து வருகிறேன். படைத்து விட்டேன். ஆனால் உயிர் இல்லை. அதனால் காக்கும் தொழிலை ஏற்றுள்ள நீ எங்கும் சுவாசிக்கும் காற்றை தர வேண்டும். அப்பொழுதுதான் உலக உயிர்களுக்கு உயிர் வரும் என்று சொல்ல, விஷ்ணுவும் சகல உலகங்களிலும் பிராணவாயுவை உருவாக்கினார். அதற்கு பிறகு